Hi friends, welcome to Dakshniya Home. இன்னைக்கு வந்து வைகாசி விசாகத்து அன்னைக்கு நான் கோயிலுக்கு போயிருந்தேன், முருகர் கோயிலுக்கு. நீங்கள் ஒரு முருகர் பக்தர்னா மறக்காமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கொடுங்க. ஆக்சுவலாக முருகர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து விவரம் தெரிஞ்ச வயசுலேருந்தே ரொம்பவே பிடிக்கும். நானாகவே தான் வந்து செவ்வாய்க்கிழமை விரதம் இருப்பேன், கிருத்திகை விரதம், சஷ்டி விரதம் எல்லாமே வந்து இன்னி வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். எங்கள் ஃபேமிலியிலே எல்லாருமே வந்து இந்த விரதத்தை வந்து நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். நான்வெஜ் மட்டும் சாப்பிட மாட்டோம். மார்னிங் வந்து நான் சாப்பிட மாட்டேன். நம்மளால் விரதம் எப்படி இருக்க முடியுமோ நம்ம அந்த மாதிரி வந்து நம்ம ஹெல்த் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இருந்துக்க வேண்டியதான். முருகர் வந்து எப்பவுமே வந்து அவங்க பக்தர்கள் வந்து சோதிப்பாரை தவிர கைவிட மாட்டார். இது வந்து கண்டிப்பாக முருகர் பக்தர்களுக்கு தெரியும். அது எப்படி சோதிப்பார்னா, நம்ம என்ன வேண்டுதல் வந்து கேட்டோமோ அந்த வேண்டுதலே வேணான்ற அளவுக்கு சோதிப்பார். ஆனால் நம்ம வந்து அதை விட்டுறக்கூடாது. நீ தான்ப்பா எனக்கு துணையாக இருக்கணும், என் குடும்பத்துக்கு துணையாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நம்ம கேட்டுகிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக வந்து நடக்கும், நடக்காமல் இருக்காது. முருகர் பக்தர்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இந்த விஷயம் நீங்கள் ரியலைஸ் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள், மறக்காமல் சொல்லுங்கள். நீங்கள் எங்கன்னா போனீங்கன்னா உங்கள் பின்னாடியே வந்து அவர் வந்து வருவார். ஒன்று வேலோ இல்லை மயிலோ ஏதாச்சும் வண்டி பின்னாடி இருக்கும், இல்லை யாம் இருக்க பயமேன்னு இருக்கும். அந்த மாதிரி எதனா ஒரு ரூபத்தில் வந்து நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்பார். நானுமே வந்து சஷ்டிக்கு விரதம் இருப்பேன், எல்லாமே விரதமே இருப்பேன். இந்த வாட்டி வைகாசி விசாகத்து அன்னைக்கு வந்து விரதம் 3 நாள் இருக்க முடிஞ்சிச்சு. பொதுவாக வந்து விரதம் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுவே ஃபஸ்ட்டு இருக்க முடியாது, நிறைய தடைகள் வரும். அதை மீறி நீங்கள் விரதம் இருந்தீங்கன்னா முருகர் வந்து உங்களுக்கு துணையாக இருக்காருன்னு அர்த்தம். நான் வந்து 3 நாள் விரதம் இருந்தேன். அதனால் கண்டிப்பாக கோயிலுக்கு போயிட்டு வந்தோமேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போயிருந்தேன். முருகர் வந்து விசாக நட்சத்திரத்தில் பிறந்ததுனால, வைகாசி விசாகத்தில் பிறந்ததுனால பாலமுருகன் கோயிலுக்கு போனால் ரொம்ப நல்லதுன்னு கேள்விப்பட்டேன். அதனால் பக்கத்தில் இருக்க பாலமுருகன் கோயிலுக்கு போய் சாமியை நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு வந்தேன். முருகரை பார்த்தாலே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக கண்ணெல்லாம் கலங்கிடும். அது ஏன் ரீசனே எனக்கு தெரியல இன்றைக்கி வரைக்கும். சாமியை கும்பிட்டுட்டு அங்கே தான் வந்து பிரசாதம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் விரதத்தை முடித்தேன். நான் எப்பயுமே வந்து ஒரு வேளை தான் சாப்பிடாமல் இருப்பேன். என்னோடய ஹெல்த் கண்டிஷன் பேர் நான் வந்து விரதம் இருந்துப்பேன். இது வந்து நான் ஏன் சொன்னேன்னா, யாராவது வந்து கண்டிப்பாக எதனா ஒரு பிரச்சனையில் இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க மனசுக்கு ஆறுதலாக இருக்கும். கடவுளை நம்புங்க, கண்டிப்பாக வந்து கூட துணையாக இருப்பார். எனக்குமே கோயில் போய் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயாக ஆகிடுச்சு. அப்புறம் வர வழியில் வந்து மாம்பழம் விற்றாங்க, அதையுமே வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முருகர் பக்தர்லாம் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.